எவ்ரிடே ஒர்க் போகும்போது நான் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வழியாக தான் போவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிட்டி சென்டரில் இருக்குது. இதில் வந்து பிளான்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃப்ளவர்ஸும் வச்சுருப்பாங்க, பொக்கேஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நம்ம போகிற டென்ஷனில் இருக்கும்போது இதை பார்த்துட்டு போனோன்னு வைங்களேன், அந்த ஹோல் டே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப கைண்டாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கிச்சனை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. இன்றைக்கி சண்டே எனக்கு வேலை கிடையாதுங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டேன் எல்லாத்தையும். ஸோ நான் வந்து எப்போதுமே அந்தந்த பாக்ஸில் தனித்தனியாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். ஆனால் நம்ம கால நேர அவசரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று நிறைய மிக்ஸ் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி தனியாக, நான் வந்து பேட்ரிஸ் தனியாக, கேண்டில்ஸ் தனித்தனியாக வச்சுருப்பேங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் ஆர்கனைஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரா எல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் வந்து ஷெல்ஃப்ஸ், லைனரு அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி, இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வேலை மாதிரி இருக்குது. ஆனால் ஹோல் டே போய்டுங்க. எத்தனை பேர் என்ன மாதிரின்னு தெரியலங்க. ஏன்னா நான் வந்து கிச்சனில் ரொம்ப எசென்ஷியல் திங்ஸு ஹேண்டியாக எடுக்கிறதுக்கு கிச்சனில் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா கிச்சன்லேருந்து அப்படியே கீழேருந்து போகிற மாதிரி இருக்கும். மாடிக்கு போகிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ என்னோடய ட்ரைவிங் கிளாஸஸ்ஸு, ரீடிங் கிளாஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட ட்ராஷ் எடுக்கிறதுக்குள்ள கேலண்டரு. என்னென்னைக்கு பயோ என்னைக்கு எடுக்கிறாங்க அண்ட் ரீசைக்கிள் என்னைக்கு எடுக்கிறாங்கன்னு கிச்சனில் தான் நான் வச்சுருப்பேன். இதை பார்த்து தான் வைப்பேன். அப்புறம் கொஞ்சம் எசென்ஷியல் டேப்லெட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு எல்லாமே கிச்சனில் இருக்கும்னு வைங்களேன். இதெல்லாம் கிச்சனில் வச்சுருந்தா கூட எனக்கு ஆர்கனைஸ்டாக வைக்கிறது தான் பிடிக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு கார்டனை வேறு க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு பேராசையில் வந்தேங்க. ஆனால் டைம் இல்லை, செம்ம குளிர் வேறு. ஸோ நான் இது நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஒரு 4 ஷெல்ஃபு பண்ணியிருப்பேங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு டின்னர் பண்ணலான்ட்டு வந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான். ஸோ மாவு தீந்துருச்சுங்க, அரைக்கணும். அதனால் கோதுமை தோசை, அதுக்கு சட்னி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தக்காளி சட்னி. இது வந்து வெங்காயம் கிடையாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சிகப்பு மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வச்சு அரைக்கணுங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை, நார்மல் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. சாட்டர்டே சண்டேலாம் இந்த மாதிரி வீடு க்ளீனிங்கு, கிச்சன் க்ளீனிங்லாம் பண்ணும்போது ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாகுங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா மென்டலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீக் டேயில் நம்மளுக்கு டைமும் இருக்காதுங்க, பிஸி ஸ்கெடியூலாக இருக்கும், ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ வீக்கெண்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம்னா அடுத்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியாக போகும். ஆர்கனைஸ்டாக தோணும், நம்மளுக்கு எது எது எங்கே வச்சுருக்கோன்னு அட்லீஸ்ட் தெரியும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வீட்டு கோதுமை தோசை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.